ஹலோ guys, நம்மளுக்கு இந்த வீடியோவில் தளபதி 68 மூவியோட டைட்டில் ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீகோட தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் அண்ட் வெயிட்டிங்கும் செக் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ரிவ்யூவர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது வந்து நாங்கள் 6 மணிக்கு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறதுங்கிறதுக்கே ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையே டிகோட் பண்ணலாம் போல அவ்வளோ இருந்துச்சு. அண்ட் இதுக்கும் இந்த போஸ்டருக்கு ஒரு சின்ன சம்மந்தம் சொன்னால் அது அந்த ஜெட்டை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த போஸ்டரில் 2 விஜய் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஜய் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த 2 விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று இது அப்பா பையன் விஜயாக இருக்கணும், இல்லை இது டைம் ட்ராவல் பண்ண பாஸ்ட் விஜய் அண்ட் ப்ரெசென்ட் விஜய் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி சீக்வன்ஸாக இருக்கணும். பிகாஸ் இந்த படமே டைம் ட்ராவல் பற்றின படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மேபி அப்பா பையன் விஜயாகவும் இருக்கலாம், இல்லை டைம் ட்ராவல் பண்ண ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் விஜய் ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா 70% இது அப்பா பையன் விஜயா இருக்கலாம், அண்ட் 30% நான் சொன்ன மாதிரி 40% விஜயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி பின்னாடி இந்த ஜெட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் போட்டுக்க சூட்டை பார்த்து இவங்க ஜெட் தான் ரைட் பண்ண போகிறாங்க, ஜெட் டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கும் அதில் சின்ன ஒரு டவுட்ஸ் இருக்காது. அதாவது இதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபுல்லாக ஜெட் தான் ஓடுவார், ஜெட் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மேபி ஒரு ஜெட்கான லைசன்ஸ் வச்சிருக்கலாம், ஜெட் ஓட்ட தெரிஞ்சவரை இருக்கலாம். ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லையும் இந்த ஜெட்டை கொண்டு வரலாம் நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு ஜெட் ஓட்ட மாட்டாங்கிறது என்னோட ஒரு ஐடியா. அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், லைட் கேன் டிவோர் தி டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சியூம் த லைட்ங்கிற ஒரு கோட் வச்சிருப்பாங்க. இது வந்து கென் போய்ரோட்ங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதப்பட்ட அவரோட கோட் இது. ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கருத்து சொற்கள் மாதிரி தான் இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டியும் டார்க்னஸ் ரொம்ப ஓவர்கமாக இருக்கும். அதை அதுக்குள்ளே வச்சு எலிமினேட் பண்ணவே முடியாது. நீ அதுக்கு பதிலாக பாசிட்டிவ் திங்ஸ் லவ் அண்ட் லைட் தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெளியே டார்க்னஸ் தள்ள முடியும், உங்களுக்குள்ள பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைட்டாக ஒரு கருத்து சொற்கள் மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் இதை கொண்டு வர சமயத்தில் மேபி இந்த படத்துக்கான வில்லனுக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். வந்திருக்க ரூமர்ஸ்லாம் பார்க்கும்போது 2 விஜயில் ஒரு விஜய் கண்டிப்பாக வில்லன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே வெங்கட் பிரபு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் டிகோட் பண்ண விரும்பல, பிகாஸ் எனக்கு டக்குன்னு மாசங்கிற மாசம் தான் ஸ்லாஷியாக போயிட்டு இருக்கு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அது வந்து வெங்கட் பிரபு சிக்கர் நேம் வச்சு பவுல்டு ஆகிட்டு போனார். ஸோ என்னோட பர்சனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஹை பார்ப்பாதீங்கன்னு சொல்லி நான் இதுக்கு மேலே டிகோட் பண்ணால் நானும் ஓவர் ஹை பார்ப்பேன், உங்களையும் ஓவர் ஹை பார்க்குவேன். ஸோ தட்ஸ் நாட் குட். நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்ச லோக்கி ப்ரோவே நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ தயவு செஞ்சு ஓவர் ஹைப் ஆகிடாதீங்க இந்த மூவிஸ்க்கு. எவ்வளோ பெரிய ஒரு நியூஸ் வந்தாலும் அப்படியா சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபீல்லே இருங்க, ஓவர் ஹைப் ஆகிடாதீங்க. T68 டிகோட அவ்வளோதான். இப்போ நம்ம ஹாலிவுட் மூவிஸோட சில பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹாலிவுட் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மூவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்வாமேன் தி லாஸ்ட் கிங்டம். ஸோ டிசி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம கலெக்ஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ 2 வார கலெக்ஷனாக கிட்டத்தட்ட 258.2 மில்லியன் எடுத்திருக்கு. டொமஸ்டிக்கில் 84.6 மில்லியன், இன்டர்நேஷனல் 173.6 மில்லியன் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் கம்பேரிசன் சொல்லலாம், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன 4 டிசி மூவி மொத்தமாக இருக்குல்ல, அதில் இது செகண்ட் பிளேஸில் இருக்குது. இன்னும் ஒரு 16 மில்லியன் இருந்தால் நம்ம ஃப்ளாஷோட ஓவரால் கலெக்ஷனே இது பீட் பண்ணிடும். அண்ட் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 108 மில்லியன் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் 16 மில்லியன் தான் தேவைப்படுது. இன்டர்நேஷனல் கலெக்ஷனில் ஆல்ரெடி அக்வாமன் ஃப்ளாஷாக அடிச்சு 10 மில்லியன் டிஃபரன்ஸில் மேலே வந்துருச்சு. அண்ட் மற்ற 2 மூவிஸோட லைஃப் டைம் கலெக்ஷனை செகண்ட் வீக் கலெக்ஷன் டபுளாக செகண்ட் வீக் கலெக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் திங். இது இப்படியே மெயின்டைன் ஆகி ஒரு ப்ராஃபிட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அக்வாமேனை நம்ம ஜேசன் மாமாவை ரீக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறது என்னோட கருத்து. இந்த படத்தோட பட்ஜெட் 15 மில்லியன் இருக்கிற சமயத்தில் இது பிரேக் ஈவன் ஆயிருங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு இருப்போம். அண்ட் இந்த படத்துக்கு தியேட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் வாங்காமே பார்த்தீங்கன்னா வாங்காமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 387.1 மில்லியன் பண்ணிருச்சு. அதாவது டொமஸ்டிக் 142 மில்லியனும் இன்டர்நேஷனல் 244 மில்லியனும் பண்ணிருக்கு. உண்மையுமே செம்ம கலெக்ஷன் சொல்லலாம். 125 மில்லியன் பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த மூவி கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே ப்ராஃபிட் டபிள்யூபி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மூவிஸ்க்கு தியேட்டர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து என்ன மைக்ரேஷனும் 105 மில்லியன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் ப்ராஃபிட் கிட்ட வந்துருச்சு. அண்ட் இந்த கலர் பேர்பிள் ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அது டொமஸ்டிக்ல மட்டும் ஓடிட்டு இருக்க சமயத்தில் 50 மில்லியன் பண்ணியிருக்கு. கூட சீக்கிரம் நம்ம இன்டர்நேஷனல் கலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். அண்ட் எனிஒன் பட் யூ மூவி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட ஓவரால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 33.3 மில்லியன் வந்துருச்சு. இந்த படமும் ப்ராஃபிட் கிட்ட நெருங்கிடுச்சு. அண்ட் தண்டி பெருசாக வேறு எந்த படமும் இல்லை. நான் சொல்ல நினைக்கிற ஒரே ஒரு படம் காட்ஜிலா அண்ட் -1 தான். அது வந்து டொமஸ்டிக்லி 45.6 மில்லியன், இன்டர்நேஷனல் 35.4 மில்லியன் பண்ணி வேற 81.1 மில்லியன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னுமே கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். பிகாஸ் இந்தியாவிலே இன்னும் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆகிறது நல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் சில மூவிஸ் தான் நெப்போலியன் விஷன் 2 மூவி பெரிய பட்ஜெட் மூவி ரிலீஸ் ஆச்சுல. ஸோ நெப்போலியனுமே கிட்டத்தட்ட பிக் ஃப்ளாப் அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த மூவிலேருந்து 150 மில்லியன் வரைக்கும் ஒரு லாஸ் நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மேபி அது ஆப்பிள் தான் லாஸ் ஆகிருக்கும். அண்ட் விஷ் பார்க்கும்போது விஷ் இன்னும் 200 மில்லியனை தொடலை. ஸோ அதுக்குமே ஒரு 120 மில்லியன் லாஸ் நடந்திருக்கலாம் டிஸ்னிக்கு. இதுக்கு மேலே வேறு ஒரு பெரிய படமும் இல்லை. ஸோ அடுத்து வரக்கூடிய வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்கிறதையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் பற்றி எனக்கு தாட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் T68 ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்து உங்களுக்கு என்ன தோணுது, அதாவது தி கோடோட ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிட்டு அக்வாமனோட கலெக்ஷன் பற்றியும் ஒரு தாட்ஸை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் லேசி ரிகோஷனிங் ஆஃப் டாடா. பை.